நேற்றே பார்த்தீங்கன்னா சபரிமலையில் வந்து நட ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ வருஷம் போகிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு நீங்கள் ஐயப்ப பக்தராக இருந்தீங்கன்னா நம்ம ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இந்த ஒரு கூட்டத்திலையும் சாமியை பார்த்துட்டு பிரசாதமும் வாங்கிட்டு நான் சொல்கிற இடத்துல போயிட்டு ஒரு 11 மணி போல் க்யூவில் நின்னீங்கன்னா போதும். அப்படியே மூவாக உள்ளே போயிட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சாப்பாடு. ஆனால் க்யூ மூவாக ஒரு காலவர் ஆகிடும். கொடுக்குற டோக்கனுக்கு தான் உள்ளே கொடுக்குற சாப்பாடு. நமக்கு சாப்பிட போகும்போது நீங்கள் தனியாக போகாதீங்க, டீமாக போங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். நம்ம கையிலையும் டோக்கன் வாங்கியாச்சு. போயிட்டு உட்கார்ந்த உடனே டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ டோக்கன் தான் மெயின். ஆளுக்கு ஒரு தட்டு கொடுத்துருவாங்க. கூட வந்து ஊறுகாய் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ பட்டாணி சாதம் போல இன்னைக்கு கூடமே ஒரு குழம்பு ஏதோ ஊற்றுனாங்க. சரி பிசைஞ்சு எடுத்து ஒரு வாய் எடுத்து வச்சா டேஸ்ட் வேற மாதிரி இருக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த ஒரு சாப்பாடு நமக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேட்டையும் கிளாஸையும் கழுவி வச்சுட்டு போயிடுங்க. ஆனால் ஒன்றுமே சொல்கிறேன், இந்த கூட்டத்துலேருந்து சாப்பிட்ட அளவுக்கு செம்ம ஒர்த்து இந்த சாப்பாடு. முதலே சொன்னோம்லண்ணா,